வணக்கம் நண்பர்களே. கால்வலி காரணமா நடக்க முடியாம சுவரை பிடிச்சிட்டு நடக்கிறீங்களா? காலையில் எழுந்த உடனே கால் நரம்பு எல்லாமே இழுக்குதா? 60 வயசு வந்ததும் இது எல்லாமே சாதாரணம் நீங்கள் நினச்சிட்டு இதை மட்டும் விட்டுடாதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலியிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். இது உங்கள் வீட்டோடைய சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதையை வச்சு தான் நம்ம அந்த இதை செய்ய போகிறோம். உங்களை மறுபடியும் ஒரு நிம்மதியாக நடக்க வைக்கும். உங்களை நிமிர்ந்து ஒரு நடைய நடக்கிறதுக்கு இந்த சோம்பு தான் பார்க்க போகிறோம். சோம்பு தண்ணியை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த சோம்பு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் அற்புதங்களையும் உங்களுக்கு நிகழ்த்த போகுது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா கால்வலி ஏன் வருது, 60 வயசில் சோம்பு ஏன் மருந்து மாதிரி உங்களுக்கு வேலை செய்யுது, ஏன் நீங்கள் 60 வயசில் சோம்பை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடிய 3 முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். சோம்பை 3 மெத்தடில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எந்த மெத்தடு எந்த முறை உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த முறையை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த 3 மெத்தடையும் நம்ம சொல்ல போகிறோம். முக்கியமாக சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாளுக்கு சாப்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நடக்க முடியாத நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஓடுற நிலைக்கு வந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஃபஸ்ட்டு கால் வலி ஏன் வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஊரில் பலருக்கும் 60 வயசை தாண்டிட்டாவே கால் வலி நிறைய பேருக்கு வருது. இதுக்கான காரணம் என்னென்னா நரம்பு பலவீனமாகிறது தான். இதுதான் முதல் காரணமே. உங்களுடைய நரம்புகள் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வலி ஏற்படும். ஸோ வயசு காரணமாக வயசு கூட கூட நரம்பு பலவீனம் ஏற்படும். ஸோ அந்த நரம்புகளுக்கு போகக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாமே ஸ்லோவாகிடும். அதனுடைய வேலைகள் எல்லாமே கம்மியாயிரும். நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அதனுடைய வேலைகளை அது வேகமாக செய்ய முடியும். அங்கே அது ரொம்ப டல்லாகிடுச்சுன்னா அதனுடைய வேலைகளை செய்ய முடியாதுல்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கு நடக்கும்போது ஒரு வலி ஏற்படுது. ஸோ அந்த நடக்கும்போது ஏற்படக்கூடிய வலிக்கு காரணமே உங்களுடைய நரம்புகள் பலவீனம் இழந்து போய் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய நரம்புகளை அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உங்கள் நரம்புகளை பலப்படுத்தணும். 2வது காரணம் என்னென்னா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம். இதுதான் ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். முழங்கால்கள், கணுக்கால்கள், தொடையோட இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு இது எல்லாத்துலேயுமே இந்த மூட்டு வீக்கம் ஏற்படும். ஸோ இதனாலையும் உங்களுக்கு கால்கள் கைகளில் வலி ஏற்படும். அடுத்து 3வது காரணம் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வலி ஏற்படாது. ஸோ ரத்த ஓட்டம் குறைவாக நம்ம உடலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அங்கே வலிகள் ஏற்படும். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். கால்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. அப்படி நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், 60 வயசாயிருச்சே, இனிமேல் அவ்வளோ தூரத்துக்கு முன்ன மாதிரி நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னா ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்ப்போம். ஸோ அப்படிலாம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுதுன்னா கால் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அப்பப்போ நம்மளுடைய உடல்களை அசைச்சு வேலை செய்யணும், நடக்கணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வலிகள் எல்லாம். 4வது ஒரு காரணம் என்னென்னா உங்கள் உடம்புல மினரல்ஸ் குறைபாடு இருந்தாலும் இந்த கை கால் வலி ஏற்படும். அதாவது கால்சியம் சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே குறையும் பொழுது உங்களுக்கு கை கால்களில் வலி ஏற்படும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வலியை போக்குறதுக்கு வலி மாத்திரை சாப்பிடுவீங்க. வலி மாத்திரை சாப்பிட்டா அப்போதைக்கு டெம்ப்ரவரியாக ஒரு வலி போகும், ஆனால் இது பெர்மனண்ட்டாக போகாது. ஸோ இதுக்கு சரியான ஒரு வைத்தியம் அப்படின்னா நீங்கள் இயற்கை உணவு மூலியமாக நீங்கள் எடுக்கும் பொழுது தான் அது சரியாகும். அதுக்கு தான் நம்ம சோம்பை சொல்கிறோம். சோம்பு ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம நினைப்போம் சோம்பு சாதாரண ஒரு உணவில் சேர்க்கக்கூடியது, அது ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது சித்த மருத்துவத்தில் நேச்சுரலாகவே இதை பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய வலிகளை போக்குறதுக்கு சித்த மருத்துவத்தில் சோம்பை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. சோம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்னென்னா அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது.
கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய பூஸ்டராகவும் அது இருக்குது. உங்களுடைய நரம்புகளை வந்து அமைதிப்படுத்துகிற ப்ராப்பர்ட்டியும் அதில் இருக்குது. அதனால தான் கால் வலி, மூட்டு இறுக்கம், கால் சுளுக்கு ஏற்படும். சில பேருக்குலாம் நடக்கும்போது வரக்கூடிய அந்த பெயின், அதாவது பயங்கரமான ஒரு வலி ஏற்படும் நடக்கும்போது. ஸோ இது எல்லாமே மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ சரியான முறையில் சோம்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து சோம்பை வந்து நம்ம ஊற வச்சு, தண்ணியில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்ற முறையை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் தேவையான அளவு எவ்வளோ எடுக்கணும்னா, சோம்பு வந்து 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சோம்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிருங்க. காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணியை லைட்டாக கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க. எப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னா, 3 நாள்லேயே வந்து உங்களுடைய அந்த வலி, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். 7 நாளில் வந்து நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே குறைஞ்சிரும். 15 நாளில் வந்து உங்களுடைய கால் வந்து ரொம்ப லேசாயிரும். அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இது ஒரு மெத்தடுங்க. அடுத்து 2வது மெத்தட் வந்து, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியலை, என்னால் நடக்கவே முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, நின்றா உட்கார முடியல, அந்த மாதிரி இருக்குது, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த 2வது மெத்தடை வந்து பயன்படுத்துங்க. சில பேர்லாம் வந்து படுத்திருப்பாங்க, காலையில் எந்திரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து வலி ஏற்படும் கால்கள். ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் வந்து சோம்பு பொடி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. சுக்கு பொடி வந்து ஒரு சிட்டிகை, கொஞ்சம் அளவு கம்மியாக சுக்கு பொடி எடுத்துக்கிறேங்க. தேன் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. இதை இரவு உணவுக்கு பிறகு வாரத்தில் 5 நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்ருங்க. உங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு என்னால் வலியே தாங்க முடியல, அந்த அளவுக்கு கால் வலி இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால் உங்களுடைய நரம்புகளில் ஏற்பட்ட அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த பெயின் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். அது மாதிரி மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த வலியும் குறையும். அதிரடியாக அந்த வலிகள் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு மெத்தட் என்னென்னா, அதுதாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது இந்த 3வது மெத்தட். சர்க்கரை உள்ளவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா சர்க்கரை இருக்கும் பொழுது அவங்களுக்கு நரம்புகள்லாம் இழுத்து வலிக்க ஆரம்பிக்கும். கால் வலிலாம் தாங்கவே முடியாது. நரம்பு உள்ளேருந்து வலிக்கும், குடையும், அந்த அளவுக்கு வலி கொடுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சோம்பு, சீரகம் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வலி சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். எப்படி நீங்கள் இதை தயாரித்து குடிக்கணும்னா, சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதை 1/2 டம்ளர் ஆக்கிட்டு அதை குடிச்சிருங்க. இதை காலையில் நீங்கள் குடிங்க. காலையில் குடிக்கும் பொழுது உங்களுடைய சுகர் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த நரம்புகள்லாம் எரியும், சில பேருக்குலாம் எரிச்சல் ஆகும், அந்த அளவுக்கு நரம்பு வலிக்கும். அந்த எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நரம்புகளில் ஏற்பட்ட அந்த எரிச்சல், அந்த பர்னிங் சென்சிட்டிவ்ஸ் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். அந்த வலி எல்லாமே, கால் வலி எல்லாமே கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தீர்வுனா இந்த சோம்பு சீரக தண்ணி தாங்க. ஸோ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் 3 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா, அளவோடு நீங்கள் சோம்பை வந்து எடுத்துக்கிறணும். ஸோ நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவோடு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாரத்துக்கு 1 முறை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அடுத்து கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது கூடவே நீங்கள் முக்கியமான சில டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகமாகவே உங்களுடைய கால் வலி வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் வெந்நீரில் கால்களை மூழ்க வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா உங்கள் கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியை வச்சுட்டு அதுக்குள்ளே கால்களை மூழ்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயை உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் 2, 3 சொட்டு விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. அதனாலேயே உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும்.
இது ஒரு மேஜிக் இல்லைங்க. இது நேச்சுரலாகவே இது வலிகளை கீழ் பண்ணக்கூடிய ஒரு பவர் உள்ள பொருள் தான் இது. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா 60 வயசில் கூட நீங்கள் நிமிர்ந்து நடக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வலிகளை வீக்கத்தை போக்கக்கூடியது தான் இந்த ரெமெடி. ஸோ இந்த ரெமெடியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.